கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். எனக்கு அன்பானவர்களை, பரிசுத்தமாக வாழ்வது எளிதல்ல. கர்த்தரின் துணையுடன் எளிதாக வாழ முடியும். யோவான் 10ஆம் அதிகாரத்தில் 7-9 வரைக்கும் நீங்கள் அந்த பகுதியை நீங்கள் வாசித்து பார்த்தால், இதை பொருத்தி பார்த்தால் இயேசுவே வாசல் என்பதை காண்கிறோம். அவரை நம்பி அவரை சார்ந்து வாழ்வதே நிலை பெறு வாழ்வதற்கான வழியாகும். உலகில் பெரும்பான்மை மக்கள் எளிதான பாதையில் செல்வதை விரும்புகின்றனர். இவர்கள் தங்கள் முடிவான நரகத்தை குறித்து எண்ணாமலேயே வாழ்கின்றனர். இவர்களுக்காக ஜெபிப்பதும் இவர்களை எச்சரிப்பதும் நமது கடமை. ஆனால் நாம் தேவனுடைய வழியிலே போகிறது தான் உண்மையாலுமே நல்லது. அதில் நல்ல வழியை தேர்ந்தெடுக்கும் போது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அந்த இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிங்கள். கர்த்தருடைய துணையுடன் நீங்கள் பிரவேசித்தால் மோட்சத்துக்கு போகலாம். நல்ல வாசலை தேர்ந்தெடுங்கள். நன்றி.